அனைவரும் அதிகபட்சம் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பகவத் வலியுறுத்தியுள்ளார். RSS இயக்கத்தின் 100ஆண்டு விழாவை ஒட்டி டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் அதன் தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டார். பார்வையாளர்களின் கேள்விக்கு அவர் பதிலளித்தார். அப்போது அவர் கூறுகையில், சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்க வேண்டும் என்று நான் கூறமாட்டேன். ஆனால் நாட்டின் பாரம்பரியத்தையும் சரித்திரையும் புரிந்து கொள்வது முக்கியம். வேத காலத்தை சேர்ந்த 64 அம்சங்கள் தற்பொழுது பெருந்தன்மையானவை. அவை கற்பிக்கப்பட வேண்டும். குருகுல கல்வி முறையை வழக்கமான கல்வி முறையுடன் இணைக்க வேண்டும். அதற்கு மாற்றாக கொண்டு வர சொல்லவில்லை. குருகுல கல்வி என்பது பின்லாந்தில் உள்ள கல்வி மாதிரி போன்றதுதான். கல்வியில் முன்னணியில் உள்ள பின்லாந்தில் ஆசிரியர்களுக்கு கற்பிப்பதற்காக தனியாக ஒரு பல்கலைக்கழகம் உள்ளது. அங்குள்ள மக்கள் தொகை குறைவு என்பதால் பலர் வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்கள்தான். எனவே அவர்கள் எல்லா நாடுகளின் மாணவர்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கு 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களின் தாய்மொழியில் கற்றுத்தரப்படுகிறது. எனவே குருகுல கல்வி என்பது ஆசிரமத்திற்கு சென்று அங்கு வசிப்பது என்று அர்த்தமில்லை. பாரம்பரியத்தை அறிந்து கொள்வது என்று அர்த்தம். புதிய கல்விக் கொள்கை சரியான திசையில் எடுக்கப்பட்ட சரியான நடவடிக்கை. பல ஆண்டுகளுக்கு முன்பே நமது நாட்டின் கல்வி முறை அழிக்கப்பட்டது. வெளிநாடுகளிலிருந்து வந்த ஆண்டவர்களுக்கு நாம் அடிமைப்பட்டு பழகி போனதால் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டுள்ளது. மதம் என்பது ஒருவரின் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் கட்டாயப்படுத்தியோ ஆசை காட்டியோ அதை திணிக்கக்கூடாது. மத மாற்றமும் சட்டவிரோத குடியேற்றமும் தான் மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வுக்கு காரணங்கள். அவற்றை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. சமுதாயமும் தனது பங்கிற்கு ஏதேனும் செய்ய வேண்டும். சட்டவிரோதமாக குடியேறுவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. அனைவரும் அதிகபட்சம் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல் குறைந்தபட்சம் 3 மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். RSS அனைவருக்கும் சமமான பணியை கொடுத்துள்ளது. அதை செய்து வருகின்றோம். பாஜகவுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருபோதும் மோதல் இல்லை. பாஜகவின் முடிவுகளை எடுப்பது RSS என்பதும் உண்மையல்ல. பரிந்துரைகளை மட்டுமே வழங்குகிறது. பாஜகவின் நாட்டை வழிநடத்துகிறது. அதில் பாஜகவினர் நிபுணர்கள். 75 வயதானால் ஓய்வு பெற வேண்டும் என நான் ஒருபோதும் சொல்லவே இல்லை. இவ்வாறு அவர் பேசினார். முன்னதாக சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய மோகன் பகவத் 75 வயது நிறைவடைந்தவர்கள் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டுமென்று கூறியிருந்தார். இது பிரதமர் மோடியை குறிப்பிட்டு சொல்லப்பட்டதாக சர்ச்சைகள் எழுந்தன. தற்பொழுது ஓய்வு குறித்து மோகன் பகவத் பேசியது அவரது முந்தைய சர்ச்சைய கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டதாக கருதப்படுகிறது.